வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஜெமினி நானோ பனானாவில் எப்படி இமேஜஸை க்ரியேட் பண்ணுறது, கலர்ஸ் எப்படி மாற்றுறது, என்னென்ன ட்ரெண்டிங் பிக்சர்ஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜெமினி ஸ்டுடியோ ஏஐன்னு டைப் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க. பாருங்கள், ஜெமினி ஸ்டுடியோ ஏஐ கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு லிங்கில் போய் இப்போ இருக்குது பாருங்கள். இதுதான் இதோட இன்டர்ஃபேஸ். இதில் 4 வெரைட்டி காட்டும். ட்ரை நானோ பனானா, யூஆர் கான்டெக்ஸ்ட் டூல், நேட்டிவ் ஸ்பீச் ஜென்ரேஷன், லைவ் ஆடியோ டு ஆடியோ டைலாக். நான் உங்களுக்கு நானோ பனானா தான் செய்ய போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே என்ன வருது பாருங்கள், ஜென்ரேட் அண்ட் இமேஜ் ஆஃப் பனானா வியரிங் காஸ்டியூம்ஸ்னு வருது. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரைட் சைடில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் ஃபைல் அப்லோட் பண்ணோன்னா அது எங்கே ஃபோட்டோஸ் இருக்குன்னு போதும், அங்கே போய் நின்றுக்கும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஓப்பன் கொடுங்க. இங்கே சேவ் ஆகிடும். சேவ் ஆன பிறகு இங்கே நீங்கள் ப்ராம்ப்டை மாற்றணும். ஜென்ரேட் அ கிவன் போட்டுங்க. கிவன் அண்ட் இமேஜ் பனானா தூக்கிடுங்க. wearing a red coat கொடுத்துட்டு ரன் கொடுங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸ் முடிஞ்சோடனே இமேஜ் நமக்கு வரும். பார்த்தீங்களா, இந்த ஷர்ட் இப்போ ப்ளூ கலர் ஷர்ட் என்ன மாறிடுச்சு பாருங்கள், ரெட் கலர் ஷர்ட்டாக மாறிடுச்சு. ஓகே, இது ஒரு ப்ராம்ப்ட். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா நம்ம ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லா சோசியல் மீடியாவும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க ஒரு இமேஜ் என்ன சார் அப்படின்னா, இப்போ நான் கொடுக்க போகிற ப்ராம்ப்ட் பாருங்களேன். இப்போ நான் ஒரு புது ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராம்ப்ட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லாம் முடிஞ்ச பிறகு மேலே இருக்கு பாருங்களா, இந்த ஜெமினி சிம்பிள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கிறோ அதை 3D பிக்சராக உங்களுக்கு காட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இப்போ காட்ட போகுது உங்களுக்கு. ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இதில் முக்கியமாக இன்டர்நெட்டும் சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷனும் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். பாருங்கள், நான் கொடுத்த ப்ராம்ப்ட் இதுதான். என் பேர் வரணும், அப்புறம் பொம்மை செய்கிற மாதிரி இருக்கணும், பேக் சைடில் என்னோடய இமேஜ் வரணும். இந்த மாதிரி தான் நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்குறோமோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த இமேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுற மாதிரி மாற்றலாம். அதுக்கு என்ன சார் செய்யணுன்னா, இந்த இங்கே இருக்கிற ப்ராம்ப்ட்டு தான் உங்கள் வேலையே இருக்குது. இதில் நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு மாற்றிக்கலாம். என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கூகுள் ஜெமினி நானோ பனானா பயன்படுத்தி நாம் ஈஸியாக நம்மளுடைய ஃபோட்டோஸை மாற்றிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.